வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய திட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 3 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 வீடியோலாம் போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா 2024 செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 2025 மே 31ஆம் தேதி வரைக்கும் கொண்டு வந்த திட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள திட்டங்கள் பற்றி தான் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கலைஞர் கைவினை திட்டம். இது 2025 ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி கொண்டு வந்தாங்க. இதற்கான தொடக்க விழா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் சேக்கிலார் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் தான் நடைபெற்றது. இப்போது 2023 ஆண்டு மத்திய அரசு விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து கைவினை கலைஞர்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு திட்டம். ஆனால் தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த திட்டம் விஸ்வகர்மா திட்டம் இருக்குல்ல, அது மாணவர்களை குல தொழிலை செய்கிறதுக்கு ஊக்குவிக்குது. அதனால் இதற்கு மாற்றாக அனைத்து கைவினை கலைஞர்களையும் உள்ளடக்கிய மாதிரி கலைஞர் கைவினை திட்டத்தை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விஸ்வகர்மா திட்டத்தில் ஒருத்தங்க இணையணும் அப்படின்னா அதற்கான வயது வரம்பு 18 வச்சுருக்காங்க. கலைஞர் கைவினை திட்டத்தில் வயது வந்து 35 வச்சுருக்காங்க. விஸ்வகர்மா திட்டத்தில் 18 வகையான கைவினை துறைகளுக்கு தான் இவங்க வந்து உதவி பண்ணுறாங்க. ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா 25 வகையான தொழில்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அதே நேரம் விஸ்வகர்மா திட்டத்தில் எந்த ஒரு முதலீட்டு மானியமும் இல்லாமல் கடன் வழங்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் பார்த்திங்கன்னா 25% முதலீட்டு மானியம் வழங்குறாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போது நீங்கள் 1 லட்ச ரூபாய் மதிப்பில் ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா மத்திய அரசு அதற்கான கடனை மட்டும்தான் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. 50,000 அப்படின்ற மாதிரி 2 தவணைகளாக கடன் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு அதில் ஒரு 25,000 ரூபா மானியம் தந்துட்டு மீதி 75,000 ஒரே தவணையாக தந்துடுவாங்க. ஓகேவா? இதுதான் அதில் உள்ள சிறப்பு. நம்ம இப்போ பார்த்த மாதிரி விஸ்வகர்மா திட்டத்தில் கடன் 2 தவணையாக வழங்கப்படும். ஆனால் இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் ஒரே தவணையாக கடன் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் ரூபாய் 50,000 முதல் ரூபாய் 3 லட்சம் வரைக்கும் மானியத்தோட கடன் வழங்கப்படும். இதில் 5 ஆண்டுகள் அனுபவம் உள்ள கைவினை கலைஞர்கள் எந்த ஒரு தொழிலையும் தேர்வு செய்யலாம். அடுத்தது எளிமை ஆளுமை திட்டம் அப்படிங்கிற திட்டம். இது 2025 மே 29ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் தலைமை செயலகத்தில் தான் நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா, தமிழக அரசுடைய முக்கியமான 10 சேவைகளை விரைவாக பெறணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இதில் பொதுமக்களுக்கு அதே மாதிரி தொழில் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு வந்து சேவைகள் எல்லாம் வழங்குறாங்கல்ல, அந்த நடைமுறைகளை எளிமைப்படுத்தி உடனுக்குடன் அவங்களுக்கு அந்த சேவைகளை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த எளிமை ஆளுமை திட்டத்துடைய நோக்கம். இதை QR கோடை இணைத்து அதன் மூலமாக வழங்குறாங்க. QR கோட் அப்படின்னா குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் அப்படிங்கிறது தான் தமிழில் விரைவு துலக்க குறியீடு அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி இந்த எளிமை ஆளுமை திட்டத்தின் கீழே முதியோர் இல்லங்கள் பதிவு செய்கிற நடைமுறையை எண்மயமாக்கியிருக்காங்க, டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கட்டட உரிமம் சான்று ஒரே நாளில் இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது உழவரை தேடி வேளாண்மை திட்டம். இது என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு நேரடியாக அவங்க இருக்க இடத்துலையே போய் அவங்களுக்கான சேவைகளை வழங்குகிற ஒரு திட்டம் தான் இது 2025 மே 29ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா எங்கே நடைபெற்றது அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்தில் மாணிக்கமங்கலம் கிராமத்தில் தான் நடைபெற்றது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வேளாண்மை சேவைகள் அப்புறம் அரசுடைய திட்டங்கள் விவசாயிகளுடைய கிராமத்திலேயே போய் வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இது எந்த மாதிரி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, முகாம்கள் நடத்துவாங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு வட்டத்திலையும் உள்ள 2 கிராமங்களில் முகாம்கள் நடத்துவாங்க. இப்போ அவங்களுடைய குறைகள் கேட்டுட்டு அரசுடைய திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க செயல்படுத்துவாங்க. இது தமிழகம் முழுவதுமே இருக்கிற 17,116 கிராமங்களில் செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது மாதந்தோறும் அறிஞர்கள் அவயம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது மே 29ஆம் தேதி இந்த ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, தமிழ் மொழியில் பல்வேறு துறைகள் தொடர்பான அறிஞர்கள்கிட்ட கருத்து கேட்கிற நிகழ்ச்சி. இது வரைக்கும் என்னென்ன நடந்தது, அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு துறை சார்ந்த அறிஞர்கள்கிட்ட கேட்பாங்க. அதே மாதிரி இனிமேல் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்கக்கிட்ட வந்து கருத்து கேட்பாங்க. இதில் சிறந்த கருத்துக்கள் வந்து திட்டங்களாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு தமிழக அரசு தரப்பில் தெரிவித்திருக்காங்க.
இந்த கருத்து கேட்கிற நிகழ்ச்சியை நடத்துகிற அமைப்பு எது அப்படின்னா சென்னையில் இருக்கிற உலக தமிழராட்சி நிறுவனம். ரீசெண்டாக உலக தமிழராட்சி நிறுவனத்துடைய தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த பேருமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அலைகள் திட்டம். இது பார்த்திங்கன்னா 2025 மே 28 தொடங்கியிருந்தாங்க. இது என்னென்னா 50,000 மீன் மகளிருக்கு நுண்கடன் வழங்குகிற திட்டம் தான். அதாவது சின்ன சின்ன கடன் வழங்குகிற திட்டம் தான் இது ரூபாய் 25 கோடி மதிப்பில் செயல்படுத்துகிறாங்க. தமிழ்நாடு மாநில தலைமை மீன்வள கூட்டுறவு மூலமாக மகளிர் கூட்டுக்குழுக்கள் நுண்கடன் வழங்குறாங்க தமிழக அரசு. அடுத்தது இளஞ்சிவப்பு ஆட்டோ திட்டம். இது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு மகளிர் தினம் இருக்குல்ல, மார்ச் 8 அன்னைக்கு தான் தொடங்கியிருக்காங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் நேரு உள் விளையாட்டரங்கத்தில் நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா மொத்தமாக 200 மகளிருக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இளஞ்சிவப்பு அப்படின்னா பிங்க் அப்படிங்கிறது தான், ஓகேவா. இதில் முதல் கட்டமாக அன்றைய தினம், அதாவது மார்ச் 8 100 மகளிருக்கு ஆட்டோ வழங்கப்பட்டது. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 200 பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கு நம்ம மானியமாக ரூபாய் 1 லட்சம் வழங்கி அவங்க ஆட்டோ வாங்குறதுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா 100 மகளிருக்கு இந்த ஆட்டோவே வழங்கிட்டாங்க, ஓகேவா. குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு இந்த உரிமத்தை மாற்றக்கூடாது. ஏன்னா இது பெண்களுடைய பாதுகாப்புக்காக செயல்படுத்துகிற ஒரு திட்டம். இதில் எப்படின்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குறாங்க, ஏன்னா பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை இவங்க உருவாக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பெண்ணாக இருக்கும்போது இன்னொரு மகளிர் ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இதோடைய நோக்கம். இதே மாதிரி ஆட்டோவில் ஜிபிஎஸ் கருவி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் சில விதிமுறைகள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். பிங்க் ஆட்டோவுக்கு பெண்களே உரிமையாளராகவும் இருக்கணும், அதே மாதிரி பெண்களே ஓட்டுநராகவும் இருக்கணும். இந்த ஆட்டோக்களை ஓட்டுற பெண்கள் பிங்க் நிற சீருடை அணிந்திருக்கணும். அதே மாதிரி ஆட்டோ முழுவதுமே பிங்க் நிறம் பூசப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை பார்த்தாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ல, அதுதான். அடுத்தது ஆட்டோக்கான உரிமத்தை 5 ஆண்டுகள் வரைக்கும் பெயர் மாற்றம் செய்ய இயலாது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே அது யாருக்கிடையே விற்றுட்டு அவங்க போயிடக்கூடாதுல்ல, அதற்காக தான். அடுத்தது முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற திட்டம் இது தொடங்கியிருக்காங்க. இப்போ மத்திய அரசு பார்த்திங்க அப்படின்னா மக்கள் மருந்தகம் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. பிரதான் மந்திரி ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நம்முடைய தமிழக அரசு முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறத தொடங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2025 பிப்ரவரி 24 தொடங்கியிருக்காங்க. இது என்னென்னா மிக குறைந்த விலையில் பொதுப்பெயர் மருந்துகள் ஜெனரிக் மெடிசனை விற்பனை பண்ணுற திட்டம் தான் இந்த திட்டம். ஜெனரிக் மெடிசன் அப்படின்னா பிராண்ட் நேம் இல்லாமல் நார்மலாக ஒரு பிராண்டில் என்னென்ன மூலக்கூறுகள் இருக்கோ அதையே வைத்து இன்னொரு மாத்திரை உருவாக்குறது தான், இன்னொரு மருந்து உருவாக்குறது தான் இந்த ஒரு ஜெனரிக் மெடிசன் அப்படிங்கிறது. அப்போது இதன் மூலமாக மக்களுக்கு ரொம்ப குறைந்த விலையிலேயே இதை விற்க முடியும். சென்னையில் பாண்டி பஜாரில் மருந்தகத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதே மாதிரி 1000 முதல்வர் மருந்தகங்கள் 38 மாவட்டங்களில் திறக்கப்பட்டது. உங்கள் வீடுகள் பக்கத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இதில் தொழில் முனைவோர் மூலமாக 500 மருந்தகங்கள் நடத்துகிறாங்க. அதே நேரம் தமிழக அரசு கீழே இருக்கிற கூட்டுறவுத்துறை வழியாக 500 மருந்தகங்கள் நடத்துகிறாங்க. இதில் மருந்தகங்கள் அமைக்கிறதுக்காக ரூபாய் 3 லட்சம் வரைக்கும் மானிய உதவி தமிழக அரசு வழங்குறாங்க. இதில் எப்படின்னா 50% காசு தொகையாக வழங்குறாங்க, ரொக்கமாக வழங்குறாங்க. மீதி இருக்கிற 50% 1.5 லட்சம் இருக்குல்ல, அதற்கு மருந்துகள் வடிவத்தில் அதை வழங்குறாங்க. இப்போது நம்ம மாநிலத்திற்கு அப்படின்னு சென்னையில் சாலிகிராமத்தில் மருத்துவ கிடங்கு இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டுறவுத்துறைக்காக கிடங்குகள் அமைத்திருக்காங்க. மருந்துகள் கூட்டுறவு மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்படுது. ஒரு மருந்தகத்தில் மருந்து இல்லை அப்படின்னா 48 மணி நேரத்தில் அந்த மருந்தை வாங்கி அங்கே கொடுத்துருவாங்க. அடுத்தது முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கங்கள். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு மார்ச் 4 தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் காயிதே மில்லத் அரசு மகளிர் கல்லூரி பக்கத்தில் தான் தொடங்கியிருந்தாங்க. நம்முடைய தமிழக துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் இதை திறந்து வைத்தார். இது என்ன அப்படின்னா சின்ன சின்ன விளையாட்டரங்கங்கள் அமைக்கிறது அப்படிங்கிறது தான். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் இந்த மாதிரி அமைக்கிறாங்க. இப்போ முதல் கட்டமாக இவர், அதாவது நம்ம துணை முதல்வர் திறந்து வைத்தார்ல, இது எந்த தொகுதி கீழே வருது அப்படின்னா சென்னையில் இருக்கிற சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்குது, அதன் கீழே தான் வருது. இந்த தொகுதியுடைய பேரே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி அப்படிங்கிறது தான். ரெண்டையும் சேர்த்து ஒரே பேராக இப்போ அழைக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கிற சோழவந்தான் தொகுதி, சிவகங்கையில் இருக்கிற காரைக்குடி தொகுதி, அப்புறம்
தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்ரீவைகுண்டம் தொகுதி இங்கே எல்லாமும் இந்த முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்கங்கள் வந்து திறந்திருக்காங்க. இப்போ இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா, ஒன்று ரூபாய் 3 கோடி மதிப்பில் அமைக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 400 மீட்டர் தடகள ஓடுபாதை, திறந்த வெளி கூடையுந்து பந்து, அப்படி பார்க்கும்போது அடுத்தது கபடி ஆடுகளங்கள், நீளம் தாண்டுதல் பாதை, அப்புறம் பார்வையாளர் மாடம் இதெல்லாம் அமைக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிகளையும் சிறு விளையாட்டரங்கங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த ஆண்டில், அதாவது இந்த 2025 ஆண்டில் 25 சிறு விளையாட்டரங்கங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் இது தெரிவித்திருக்காரு. அடுத்தது நியாய விலை கடைகளில் பாக்கெட்டுகளில் பொருட்கள் திட்டம் அப்படிங்கிற திட்டம். இதை சேலத்தில் ஸ்ரீரங்கபாளையம் நியாய விலை கடையில் முதல்முறையாக தொடங்கியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நியாய விலை கடை பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்பனை பண்ணுறதை தடுக்கணும் அப்படிங்கிறதான். இப்போ சில இடங்கள்ல எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு 10 கிலோ அரிசி அப்படின்னா அதில் ஒரு 9 கிலோ தான் போடுறாங்க, மீது 1 கிலோ வந்து அவங்க பதுக்கிக்கிறாங்க. அது நம்மளே கூட நிறைய பேர் பார்த்துருப்போம். இந்த மாதிரி சர்க்கரைனா 1/2 கிலோ அப்படின்னா அதில் கொஞ்சம் ஒரு 100 கிராம் அல்லது 150 கிராம் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இதுக்கு அவங்க என்ன காரணமாக சொல்கிறாங்க அப்படின்னா, வேஸ்டேஜில் வந்து எல்லாம் போயிடும், அதனால் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பாக்கெட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். முதல் கட்டமாக நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குல்ல, இல்லை தொகுதிக்கு ஒரு நியாய விலை கடை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அங்கே இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு. அடுத்தது ஏற்கனவே செயல்படுத்தின திட்டங்கள், அது வந்து ஒரு அப்டேட் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் பார்த்த திட்டங்களில் சில அப்டேட்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற ஒரு திட்டம். இது 2021 ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு ஒருத்தங்க ரோடில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்காங்க, அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம் அப்படின்னா சில திரைப்படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு 2 லட்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா தான் நாங்கள் வந்து பாடியில் கையை வைப்போம், அவர் உடம்புல அப்போ தான் ஆப்ரேஷனே பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சில திரைப்படங்களில் நம்ம அந்த மாதிரி பார்த்துருப்போம். இது மாதிரி சில இடங்களில் நடக்க தான் செய்யுது. அப்போது இதற்காக என்னென்னா, முதல் 48 மணி நேரத்தில் என்னென்ன சிகிச்சை ஆகுதோ அது எல்லாத்தையும் முற்றிலுமாக இலவசமாக வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திட்டம். அதற்காக தான் தமிழக அரசு இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, தமிழ்நாட்டை சாராதவங்களாக இருந்தாலும் இந்த திட்டத்துக்கு கீழே வந்து அவங்க பொருந்துவாங்க. இப்போது ஒருத்தங்க டூரிஸ்ட்டு அல்லது வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க, அவங்க நம்ம தமிழ்நாட்டில் பணிபுரிகிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த திட்டம் வந்து பொருந்தும். ஓகேவா? இதில் நம்ம தமிழகம் முழுவதுமே அதிக விபத்துகள் நடக்கிற 500 இடங்களை கண்டெடுத்து அதன் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைகளில் இதை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, விபத்து நேர்ந்து முதல் 48 மணி நேரத்தில் மருத்துவமனையில் சேர்ப்போருக்கு ரூபாய் 5000 வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து வழங்குறாங்க. இப்போது இதில் என்ன அப்டேட் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான சிகிச்சை மட்டும்தான் நம்ம வந்து பெற முடியும், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ரூபாய் 2 லட்சம் ரூபாயாக அந்த காப்பீடை வந்து உயர்த்தியிருக்காங்க. அடுத்தது பசுமை பள்ளிகள் திட்டம். இது 2023 ஜனவரி 19ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா திருவாரூரில் கொரடாச்சேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் நடைபெற்றது. தலா ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் பசுமை பள்ளிகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. பசுமை பள்ளி அப்படின்னா மாணவர்கள் மூலமாக மழைநீரை சேகரிப்பு பண்ணுறாங்க, அதே மாதிரி மக்கும் உரம் வந்து தயாரிக்கிறாங்க, அப்புறம் காய்கறி தோட்டம் உருவாக்குறாங்க. இந்த மாதிரி மாணவர்கள் மூலமாக பசுமையான நடவடிக்கைகளை பள்ளிகளை என்கரேஜ் பண்ணுறாங்க, ஊக்குவிக்கிறாங்க. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து இதற்கான நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படுது. அடுத்தது வாசிப்பு இயக்கம். இது 2023 ஜூலை 21ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள்கிட்ட பள்ளிகளில் வாசிப்பு ஆர்வத்தை தூண்டணும் அப்படிங்கிறது. பாடப்புத்தகங்களுக்கு வெளியில் அவங்களுக்கு அந்த வாசிக்கிற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அதை தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் 4 நிலைகளாக செயல்படுத்துகிறாங்க. 1 நுழை, அடுத்து நட, ஓடு, பற அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தங்க இது வரைக்கும் பெரிய புக்கே எல்லாம் வாசித்தது கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான புத்தகங்கள் கொடுப்பாங்க. அதில் நுழை அப்படிங்கிற கேட்டகரியில் அவங்கள போட்டு அவங்களுக்கு அந்த புத்தகங்கள் கொடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் வாசித்ததுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கூட அதிகமாக வாசிக்கணும் அப்படின்னு ஆசை வருது அப்படின்னா நட அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிற புத்தகங்கள் கொடுப்பாங்க. அப்போது கொஞ்சம் கூட அவங்க நல்லா வாசிப்பாங்க. அடுத்து அதையும் வாசிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா ஓடு அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிற புத்தகங்கள்லாம் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க இன்னும் நல்லா வாசிப்பாங்க அந்த மாதிரி. அடுத்து லாஸ்ட்டாக பற அப்படிங்கிறது நல்லா வாசிக்கிறவங்க
இன்னும் சேலஞ்சிங்காக வாசிக்கணும், இன்னும் சவாலான புத்தகங்களை வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பர அப்படிங்கிற கேட்டகரியில் சில புத்தகங்கள் வச்சுருப்பாங்க, அதை கொடுப்பாங்க. முதல் கட்டமாக இதற்காக 53 புத்தகங்கள் உருவாக்கப்பட்டு அனைத்து அரசு பள்ளிகள்லையும் இதை வழங்கியிருந்தாங்க. அப்புறம் 2024-25 கல்வி ஆண்டில் இந்த திட்டத்தில் 71 புத்தகங்கள் பள்ளிகளுக்கு அனுப்பியிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, ஒரு கதை ஒரு புத்தகம் அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தகத்தை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னா அதில் 16 பக்கங்கள் தான் இருக்கும், அந்த புக்கு முழுவதுமே ஒரே ஒரு கதை தான் இருக்கும். அப்போ இதை கொடுக்கும்போது மாணவர்களுக்கு இன்னும் ஆர்வம் மிகுதியாக கிடைக்கும். அடுத்தது ஆப்ரேஷன் திரைநீக்கு அப்படிங்கிற ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா, இணைய வழியில் மோசடியில் ஈடுபடுவாங்கல்ல, அவங்கள கைது பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கை தான் இது. இது தமிழகம் முழுவதுமே மேற்கொள்ளப்பட்டது. இதில் 70 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு எண் 1930 அப்படிங்கிறது. அடுத்தது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா அப்படிங்கிறது. இதோடைய 4வது பதிப்பு இப்போ நடைபெற்றது. இந்த 4வது பதிப்பு 2025 ஜனவரி 13 தொடங்கிட்டாங்க. இது என்ன அப்படின்னா, கிராமிய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இதில் நடைபெறும். இப்போ சென்னை மாநகருடைய 18 இடங்களில் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பல்வேறு கிராமங்கள்லேருந்து கலைஞர்கள் இங்கே அவங்களுடைய திறமையை காட்டினாங்க. அப்போது தமிழக அரசு கிராமிய கலைஞர்களுக்கு தினசரி ஊதியமாக ரூபாய் 5000 ஒவ்வொருத்தங்களுக்கும் வழங்கியிருந்தாங்க. அடுத்தது புதுமை பெண் திட்டம். இது 2022 ஆண்டு செப்டம்பர் 5 தொடங்கியிருந்தாங்க. இதற்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது தான். இதற்கான தொடக்கம் சென்னையில் தான் நடைபெற்றது. இது என்னென்னா, அரசு பள்ளிகள் அதே மாதிரி அரசு உதவி பெற பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயில்கிற மாணவிகளுக்காக உதவித்தொகை வழங்குகிற திட்டம் தான் இந்த திட்டம். ஒவ்வொருத்தங்களுக்கும் மாதம் மாதம் ரூபாய் 1000 வழங்குவாங்க. இதே மாதிரி ஆண்களுக்கு ஒரு திட்டம் தொடங்கியிருந்தாங்கல்ல, அந்த திட்டத்துடைய பேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது இந்த திட்டத்துடைய அவுட்கம் என்ன, ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கல்லூரிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தினதுக்கப்புறம் மாணவிகளுடைய சேர்க்கை 34% அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது பெரிய சாதனை தான். அடுத்தது தொல்குடி புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிற திட்டம். இது 2024-25 தமிழக நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருந்தாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பழங்குடியின மக்களை பற்றி ஆராய்ச்சி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான். இந்தியாவிலேயே முதல் முறையாக பழங்குடியின மக்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். 70 மாணவர்களை இதில் தேர்வு பண்ணி அவங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 250 கோடி ஒதுக்கீடு பண்ணி அவங்கள இது மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க. இதில் முதுநிலை படிப்பாங்கல்ல மாணவர்கள், அவங்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் 10,000 தமிழக அரசு வழங்குறாங்க. முனைவர் சம்பந்தமான படிப்பு படிக்கிறவங்களுக்கு மாதம் மாதம் 25,000 ரூபாய் தமிழக அரசு வழங்குறாங்க. அடுத்தது வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற திட்டம். இது 2017 ஆண்டு செயல்படுத்தப்பட்ட திட்டம். இது உலக வங்கியுடைய நிதி உதவியின் மூலமாக செயல்படுத்தப்படுது. இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்துடைய வேறு பேர் தமிழக ஊரக புத்தாக்க திட்டம் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா, கிராமப்புறங்களை மேம்படுத்தணும், அதே மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம், ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இதில் தமிழக அரசு மற்றும் உலக வங்கி பங்களிப்பு எவ்வளவா இருக்குது அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு அரசு 30% காசு ஒதுக்குறாங்க அப்படின்னா உலக வங்கி 70% காசு ஒதுக்குறாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்துடைய 3வது கட்டம் தொடங்கியிருக்காங்க. ரூபாய் 1000 கோடி மதிப்பீட்டில் இது செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க தமிழக அரசு. அதனால தான் இது நம்ம பார்க்குறோம். அடுத்தது 100 மரகத பூஞ்சோலைகளை அமைக்கணும் அப்படிங்கிற திட்டம் தான் இது. இதை கிராம பசுமை காடுகள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. 2022 ஆண்டு தமிழக அரசு இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. முதல் கட்டமாக 83 இடங்களில் இதற்கான பணி அமைத்துட்ருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு 5 மாவட்டங்களை சேர்த்துருக்காங்க. அப்போது 5 மாவட்டங்களில் ரூபாய் 4.25 கோடி மதிப்பில் கூடுதலாக இன்னும் ஒரு 17 மரகத பூஞ்சோலைகள் அமைக்கிறதுக்கு ஒப்புதல் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது 100 மரகத பூஞ்சோலைகள் இப்போ ஒப்புதல் பெறப்பட்டிருக்கு. இதில் போன ஆண்டு ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா 29 மாவட்டங்களில் 75 மரகத பூஞ்சோலைகள் திறந்துட்டாங்க. இன்னும் மீதி கட்டிகிட்ருக்காங்க. அடுத்தது காசநோய் இல்லாத தமிழ்நாடு. இது என்ன திட்டம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வீடுகளுக்கே சென்று காசநோய் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கண்டறிகிற ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இந்த திட்டம் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் செயல்படுத்தினாங்க அப்படின்னா, போன ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து இந்த ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி வரைக்கும் செயல்படுத்தியிருந்தாங்க. இதில் 77,85,574 பேரை பரிசோதனை பண்ணியிருந்தாங்க. அதில் 21,788
புதிய காசநோயாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சை வழங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. 2023ஆம் ஆண்டு இந்தியாவில் காசநோயாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது 1,00,000 மக்கள் தொகையில் 179 பேர் இருந்தாங்க. அதே தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் 125 பேர் தான் இருந்தாங்க. ஓகேவா? அப்போ அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா இது நம்முடைய தமிழக அரசு அறிவித்திருக்காங்க. இதில் 3 இலக்குகள் நம்ம வைத்திருக்கோம். ஒன்று, விண்வெளித்துறையில் தகுதியான மற்றும் திறமையானவர்களை உருவாக்கணும். இது ஃபஸ்ட்டு. இரண்டாவதாக, விண்வெளித்துறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,000 கோடி மதிப்பில் முதலீடு இருக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுருக்கோம். மூன்றாவதாக, இதன் மூலமாக குறைந்தபட்சம் 10,000 பேருக்காவது வேலைவாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா விண்வெளி சார்ந்த தயாரிப்புகள் ஏதாவது நிறுவனம் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு காப்பிரைட் இருக்குல்ல, காப்புரிமை வாங்கணும்ல, அதற்கு 50% சலுகைகளை அரசே வழங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இப்போ நீங்கள் விண்வெளி தொடர்பான ஏதாவது ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருந்தீங்க, அதுக்கு காப்புரிமை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா தமிழக அரசு 50,000 ரூபா தந்துடுவாங்க. நீங்கள் 50,000 ரூபா போட்டால் போதும். ஓகேவா? அதே மாதிரி விண்வெளி தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கு ஊதிய மானியம் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது, அவங்க ஆளுங்களை வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்கல்ல அந்த நிறுவனம். அப்படி சேலரி கொடுக்கும்போது கொஞ்சம் காசு தமிழக அரசு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியாவது கொஞ்சம் பேரை வேலைக்கு எடுத்து அவங்கள வச்சிங்க அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. அடுத்தது நான் முதல்வன் திட்டம். 2022ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி தொடங்கப்பட்ட திட்டம். ஓகேவா? இது மிகப்பெரிய ஒரு திட்டம். இதன் கீழேயே பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க. அதில் முக்கியமான ஒரு திட்டம் யூபிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குகிற திட்டம். இப்போ யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அப்புறம் இன்டர்வியூ, இந்த மாதிரி 3 லெவல் இருக்குது. இல்லை ப்ரிலிம்ஸ் இருக்குல்ல, முதல் நிலை தேர்வு, அது தயாராகிற 1000 மாணவர்களுக்கு 10 மாதங்களுக்கு மாதம் 7,500 ரூபாய் இப்போ வழங்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த 1000 மாணவர்களுக்கு வழங்குவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடத்தி அதில் வெற்றி பெற்ற 1000 பேருக்கு மாதம் 7,500 ரூபா ஒரு 10 மாதத்திற்கு வழங்குவாங்க. அதே நேரம் இந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தயாராகுவாங்கல்ல, அவங்களுக்கு 25,000 தமிழக அரசு வழங்குறாங்க. அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம், அதாவது முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று இன்டர்வியூக்கு தயாராகுவாங்கல்ல, அந்த இளைஞர்களுக்கு தமிழக அரசு ரூபாய் 50,000 வழங்குறாங்க. அடுத்தது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிற திட்டம். இது 2024-25 தமிழக பட்ஜெட்டில் அறிவித்திருந்தாங்க. இதில் வீடு கட்டி குடிசையில் இருக்கவங்களுக்கு வழங்குவாங்க. ரூபாய் 3.5 லட்சம் மதிப்பில் ஒவ்வொரு வீடும் இருக்கும். அப்போது இதோடைய இலக்கு என்ன அப்படின்னா, குடிசை இல்லாத தமிழ்நாடை 2030க்குள்ளாடி உருவாக்கணும் அப்படிங்கிற இலக்கு தான். அப்போது இதனுடைய அடிப்படையில் 2030ஆம் ஆண்டுக்குள்ளாடி 8 லட்சம் வீடுகள் கட்டுறதுக்கு இலக்கு வச்சுருக்காங்க. இதில் 2024-25 நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது பண்டைய பழங்குடியினருக்கு வீடு கட்டுற திட்டம், ட்ரைபல் ஹவுசிங் ஸ்கீம் அப்படிங்கிறது. இப்போது இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு ரூபாய் 2 லட்சம் வழங்குறாங்க. ஆனால் இது போதுமானதாக இல்லை. அதனால் தமிழக அரசு இந்த திட்டத்திற்கு கூடுதலாக நிதி வழங்குறாங்க. அப்போ மத்திய அரசும் வழங்குறாங்க, மாநில அரசும் வழங்குறாங்க. அப்போ ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது சமவெளி பகுதியில் ஒரு வீடு கட்டுறதுக்காக ரூபாய் 5.07 லட்சம் வழங்குறாங்க. மலைப்பாங்கான இடங்களில் ரூபாய் 5.73 லட்சம் வழங்குறாங்க. இது பண்டைய பழங்குடியினர்களுக்கு. அடுத்தது தமிழக கோயில்களில் திருப்பணி. இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கோயிலும், அதாவது ரொம்ப பழமையான கோயில் இருக்குல்ல, அதை சரி பண்ணி அதில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து அதை குடமுழுக்கு நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இதில் ஒவ்வொரு கோயிலுக்கும் ரூபாய் 2 லட்சம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதில் 2,500 கோயில்களில் இந்த திருப்பணிகள் நடத்துறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இதில் 1,250 கிராமப்புற கோயில்கள் அடங்கும். 1,250 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கிற பகுதிகளில் இருக்கிற கோயில்கள். ஓகே. தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு. அடுத்தது மகிழ் முற்றம் அப்படிங்கிற அமைப்பு. இது இனிமேல் தான் தொடங்க போகிறாங்க. இது தமிழக அரசு அறிவித்துட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி தொடங்க போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் தொடங்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, அரசு பள்ளிகளில் பயில்கிற மாணவர்கள்கிட்ட தலைமை பண்பை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, மாணவர்களாக 5 குழுக்களாக பிரிச்சுடுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த மாதிரி 5 குழுக்களாக பிரித்து இதில் மாணவ தலைவர் அப்புறம் மாணவ அமைச்சர்களை தேர்வு பண்ணுவாங்க. மாதிரியான சட்டப்பேரவை, அதே மாதிரி மாதிரியான நாடாளுமன்றம், இதெல்லாம் இந்த மாணவர்கள் வைத்து நடத்துவாங்க. அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த தலைமை பண்பு வளரும் இல்லை, அதுதான். அடுத்தது
தமிழக பள்ளிக்கல்வித்துறை சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். திறன் முனைப்பு இயக்கம் இது தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. என்னென்னா, அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பாங்கள்ல மாணவர்கள், அவங்களுக்கு தமிழ், ஆங்கிலம், கணிதத்திறன் மேம்படுத்துறதுக்கான பயிற்சி. அதே நேரம் கலை சிற்பி அப்படிங்கிற கோடைக்கால முகாம். இப்போ இந்த மாநில அளவில் கலை திருவிழா எல்லாம் நடந்திருக்கோம்ல, அந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுடைய திறமையை இன்னும் மேம்படுத்துறதுக்காக கலை சிற்பி அப்படிங்கிற பேரில் கோடை காலத்தில் முகாம் நடத்தியிருந்தாங்க. அடுத்தது முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற திட்டம். இது என்ன அப்படின்னா, முன்னாள் படை வீரர்கள் இருக்காங்கள்ல, இவங்க தொழில் தொடங்குறதுக்காக ரூபாய் 1 கோடி வரைக்கும் வங்கி மூலமாக தமிழக அரசு கடன் வாங்கி கொடுப்பாங்க. இதில் தொழில் தொடங்குறதுக்கு கடன் தொகையில் 30% மூலதன மானியமாக தமிழக அரசு வழங்குவாங்க. அப்புறம் 3% வட்டி மானியமும் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க, அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் ஆகுது அப்படின்னா, தமிழக அரசு இந்த திட்டத்தின் கீழே 30% காசு உங்களுக்கு தந்துடுவாங்க. அப்போ 70,000 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் கடன் ஏற்பாடு பண்ணால் போதும். இப்போது பேங்கில் பொதுவாக இந்த மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு 12% வட்டி அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா, இந்த திட்டத்துக்கு கீழே 3% குறைப்பாங்க. அப்போ 9% வட்டி கட்டினா போதும். அந்த மாதிரி இதே மாதிரி திறன் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்கப்படும். இராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரர்களுடைய குடும்பத்தினரும் இந்த திட்டத்துக்கு கீழே பயன்பெறலாம். அடுத்தது நீலகிரி மாவட்டத்தில் திட்டங்கள் சிலது அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். புதிய கலைஞர் நகர் திட்டம். இது என்னென்னா, நீலகிரி மாவட்டத்தில் கூடலூரில் ரூபாய் 26 கோடியே 6 லட்சம் செலவில் 300 வீடுகள் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக தான் இது அமைக்கப்படும். அதே மாதிரி பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம். இது பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறையை காட்சிப்படுத்துறதுக்கும் அது சம்மந்தமான ஆராய்ச்சி மேற்கொள்கிறதுக்காகவும் இது அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ரூபாய் 10 கோடி மதிப்பில் உருவாக்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள், இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஏற்கனவே தொடங்கப்பட்ட திட்டம். இனிமேல் பார்க்குறது எல்லாமே ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம். ஓகேவா? நமக்கு எக்ஸாமில் அறிவிக்கப்பட்ட திட்டம் அவ்வளோ முக்கியமாக கேட்குறது கிடையாது. ஆனால் தொடங்கப்பட்ட திட்டம் பற்றி தான் எக்ஸாமில் ரொம்ப டீட்டெயிலாக கேட்குறாங்க. அதனால் அதுதான் முக்கியமாக பாருங்கள். இது லைட்டாக பார்த்துங்க. அடுத்தது ஆதிவனம் மேம்பாட்டு திட்டம். இது என்ன அப்படின்னா, சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, கோவை இந்த மாதிரி நகர பகுதிகள் இருக்குல்ல, அங்கே சில வனங்கள்லாம் இருக்கும். அந்த வனங்களை அழிச்சிட்டே இருப்பாங்க. ஏதாவது ரோடு போடணும், இல்லை ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்காக அழிச்சிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் சிதைவுக்கு உள்ளாறதுலேருந்து அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இது ரூபாய் 2 கோடி மதிப்பில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது திண்டுக்கல் மாவட்டத்தில் யானைகள் நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக சிறப்பு அதிவிரைவு படை ஏற்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது குள்ளநெறி பாதுகாப்பு திட்டம். இது செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. நீர்நாய் ஆய்வு மற்றும் பாதுகாப்பு திட்டம். இது தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ரூபாய் 25 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது நிமிர்ந்து நெல் திட்டம். இது மாணவர்கள்கிட்ட புத்தாக்க மற்றும் தொழில் முனைவு சிந்தனையை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. 200 கல்வி நிறுவனங்களில் பயில்ற 6 லட்சம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி வழங்குவாங்க. அப்போது ஃப்யூச்சரில் அவங்க ஒரு தொழில் முனைவராக மாறுவாங்கல்ல, அதுதான் இதோடைய நோக்கம். தமிழக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சரான தாமு அன்பரசன் இதை தெரிவித்திருக்காரு. அடுத்தது தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். உறுதுணை அப்படிங்கிற கடன் உதவி வழங்குகிற திட்டம். இது என்னென்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்வதற்காக அவங்களுக்கு கடன் வழங்குவாங்க. மாவட்ட கூட்டுறவு வங்கி மூலமாக தான் இது நடைமுறைக்கு வரும். இது ரூபாய் 25 கோடி செலவில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது சமத்துவ மயான திட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதிக்கு இந்த இடம், இந்த ஜாதிக்கு இந்த இடம், அந்த மாதிரிலாம் இறப்பில் சமத்துவம் இல்லாமல் இருக்கிறது கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே சேர்த்து பொதுவான ஒரு மயான அமைப்பு மயானம் இருக்குல்ல, அதாவது இந்த இறந்தவங்களை புதைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்த அமைக்க போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்போ இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இறப்பிலும் சமத்துவத்தை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது விரிவான தூய்மை பணியாளர் நல்வாழ்வு திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இப்போது தூய்மை பணியாளர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பணி ரொம்ப கொஞ்சம் ஆபத்தானது தான். ஏன்னா அவங்க க்ளீன் பண்ணும்போது என்னென்னமோ இருக்கும், ஏதாவது விலங்குகள் இறந்துருக்கும், இதனாலெல்லாம் அவங்களுக்கு தொற்று பரவும். அப்போது இந்த பணியாளர் எதிர்கொள்கிற சுகாதார இடர்களை குறைக்கிறதுக்காக இது செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது தமிழக விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீடு திட்டம். இதில் 25,000 விளையாட்டு வீரர்களுக்கு இந்த திட்டம் செயல்படுத்துகிறாங்க. மாநில மற்றும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கிற வீரர்களுக்கு இந்த திட்டம் செயல்படுத்துகிறாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விளையாட்டு வீரர் இருக்காங்க, அவங்களுக்கு விளையாடும் போது காயப்படும், அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது காயப்படும்,
இந்த மாதிரி காயம் படும்ல, அப்போ அவங்களுக்காக காப்பீடு வழங்குகிற ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். சென்னையில் விளையாட்டு விடுதி உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் முதல்வர் இளைஞர் விளையாட்டு திருவிழா தமிழ்நாட்டுடைய அனைத்து வட்டார மற்றும் மாவட்டத்திலேயும் நடத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது 2 ஆப் வெளியிட்டிருக்காங்க, அது நம்ம கடைசியாக பார்த்துடலாம். கடல் ஆமைகளுடைய பாதுகாப்புக்காக ஒரு செயலி வெளியிட்டிருக்காங்க. அந்த செயலியுடைய பேர் கடல் ஆமைகள் பாதுகாவலர்களின் பயன்பாடு அப்படிங்கிறது தான். தமிழில் தமிழ்நாடு டர்ட்டில் கார்டியன்ஸ் அப்படிங்கிறது. கடல் ஆமைகள் பற்றிய தகவல்கள் இதில் இடம்பெற்றிருக்கும். அடுத்தது போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற கைபேசி செயலி வந்து வெளியிட்டிருக்காங்க. சென்னையில் தலைமை செயலகத்தில் தலைமைச் செயலரான முருகானந்தம் தான் இதை வெளியிட்டிருக்காரு. இந்த செயலி வழியாக போதைப் பொருள் தொடர்பான புகார்கள் நம்ம வந்து தமிழக அரசுக்கிட்ட வந்து அறிவிக்கலாம். இதில் யார் சொன்னாங்க அப்படிங்கிற பேர்கள் அப்புறம் தரவுகள் இதெல்லாமே ரகசியமாக காக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு இயக்கத்திற்கான லட்சணையை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுதான். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக் தான் நமக்கு இதே மாதிரி வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.